சொல்லுடா, உன் காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு? மேடம், அவ ஜெகஜால கில்லாடியா இருப்பா போல இருக்கு மேடம். ஏன், என்ன பண்ணா? சத்யவான் உயிரை சாவித்திரி மீட்டெத்த மாதிரி அவ ஜீவாவோட உயிரை மீட்க போறாளாம். அப்ப நான் நினைச்சது கரெக்ட் தான். அவ மென்டல் ஆயிட்டாளா? அதான் இங்க திதி பண்ண வச்சிருந்தது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாளா? சரி, இனிமே நாம அவளை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனா அவ போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு ரோடா அலைய போறா. மேடம், அவளை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அவ பயங்கரமான ஆளு மேடம். அப்படி என்ன பண்ணா? திருப்பூர் பக்கத்துல செம்பாக்கன்ற ஊர்ல அம்மன் கோயில்ல ஜீவ சமாதி இருக்க போறாளாம். அப்படியா? ரொம்ப நல்லது, நான் பாத்துக்கிறேன். நீ போனை வை. ஓகே மேடம். என்ன கிரானி, குட் நியூஸா இல்ல பேட் நியூஸா? ஒரு விதத்துல குட் நியூஸ், இன்னொரு விதத்துல பேட் நியூஸ். ஃபர்ஸ்ட் அந்த குட் நியூஸ் சொல்லு. அந்த மண்புழு ஜீவ சமாதி இருக்க போறாளாம். வாட்? ஜீவா சமாதியா? அதென்ன ஜீவா சமாதி? ஜீவாக்கு ஏதாவது சமாதி கட்ட போறாளா? ஜீவ சமாதின்னா ஜீவாவுக்கு சமாதி கட்டுறதில்ல, ஜீவனோட அதாவது உயிரோட சமாதி ஆகிறது. என்னது, உயிரோட சமாதி ஆகிறதா? ஐயோ கிரானி, எனக்கு சுத்தமா புரியல. நீ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கோயிலுக்கு போனாதானே இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் உனக்கு தெரிய வரும். நான் கோவிலுக்கு போறதெல்லாம் இருக்கட்டும், அவ கோவிலுக்கு போய் என்ன பண்ண போறா அத சொல்லு. தீ மிதிக்கிற மாதிரி, ஆணி செருப்பு போட்டு நடக்கிற மாதிரி இது ஒரு கடுமையான விரதம். இறந்து போனவங்கள மண்ணுக்குள்ள வச்சு புதைக்கிற மாதிரி இந்த விரதம் இருக்கிறவங்கள அப்படியே மண்ணுக்குள்ள வச்சு புதைச்சிடுவாங்க. சராசரி மனுஷங்களால பண்ண முடியாத கடுமையான விரதம். மகான்கள், யோகிகள் இந்த மாதிரி கடுமையான விரதத்தை பண்ணிருக்காங்க. அப்போ இவ்வளவு பெரிய மகான் ஆயிடலான்னு பாக்குறாளா? ஆயிட்டான்னா அதெல்லாம் முடியாது கிரானி. அன்னைக்கு கூட ஒரு 5 நிமிஷம் சம்புக்குள்ளே கிடந்திருந்தா அன்னைக்கே அவ செத்துருப்பா. உயிரோட மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சா எப்படி உயிரோட அவ வர முடியும்? அப்படியே மூச்சு முட்டி செத்துற மாட்டா? அதத்தான் சொன்ன, ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ்னு. குட் நியூஸ்ங்கிறது அவ சமாதி ஆகிறது, அதுல இருந்து உயிரோட வெளியே வர்றது கஷ்டம். பேட் நியூஸ், ஒருவேளை அவ விரதம் இருந்து ஜீவா உயிரோட வந்துட்டா? என்ன கிரானி நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற? அவ என்ன கடவுளுக்கு பக்கத்து வீட்டுக்காரியா? அவ விரதம் இருந்தா ஜீவா உயிரோட வந்துருவானா? அங்கதான் நீ ரொம்ப டீப்பா யோசிக்கணும். ஜீவா உயிரோட வரலன்னா கூட ஜீவாவை உயிரோட வர வைக்கிறதுக்காக ஜீவ சமாதி இருக்கான்னு தெரிஞ்சா மாயாவதி அவ மேல இம்ப்ரெஸ் ஆக மாட்டாளா? நம்ம மகனுக்காக அவ உயிரையே பணைய வைக்கிறாளேன்னு அப்படியே உருகிட மாட்டா? ஐயோ ஆமா கிரானி, அப்படிலாம் நடந்துடவே கூடாது. இவ கரப்பான் பூச்சியை விட மோசமான பூச்சியா இருக்காளே. நாமள என்னென்னமோ பண்ணி பாக்குறோம், சாக மாட்டேங்கிறா. இந்த தடவை மிஸ் பண்ணவே கூடாது. அவளா சாகாட்டியும் பரவாயில்ல, நாம் அவளை சாகடிச்சு ஆகணும். கரெக்ட். அந்த பூஜை நடக்க கூடாது. அவ தவம் இருந்து ஜீவா உயிரோட வந்துட்டா ஜீவாவை மறந்துட வேண்டியதுதான். மாயாவதி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவா. அதனால அந்த பூஜை நடக்க கூடாது. நடந்தாலும் அந்த பட்டிக்காடு உயிரோட இருக்க கூடாது. அப்போ நாளைக்கு நாம அந்த கோவிலுக்கு போறோம், சரியா? சர்டன்லி.
என்ன கிரானி இன்னும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாளா? இல்ல, சிவா இப்ப கூட மெசேஜ் பண்ணான், இன்னும் ஆரம்பிக்கலையா. நம்மள உடனே அங்க வர சொன்னான். நீ இந்த கோயிலை சுத்தி வாமா. சரிங்க சாமி. சாமி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்ட மாதிரி நீங்க தான் எனக்கு இந்த விஷயத்துல வழிகாட்டணும். நான் தயாராயிட்டேன் சாமி. இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன சாமி ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறீங்க? என்ன செய்யணும்னு சொல்றதை விட என் மனசுல உள்ளத எப்படி சொல்றதுன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல சாமி, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இல்லம்மா, இப்ப நீ பண்ண முடிவு எடுத்திருக்கிறது சமாதி பூஜை. ஏன் காலத்துல, எங்க அப்பா அம்மா காலத்துல மட்டும் இல்ல, எங்க தாத்தா காலத்துல கூட நடந்ததில்ல. 5-6 நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்ததா கல்வெட்டும் ஓலைச்சுவடியும் சொல்லுது. அதுலயும் பெரும்பாலும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் அதுல சித்தி அடைஞ்சிருக்கா. அவ காலத்துக்கு அப்புறம் அவ ஞாபகமா வச்ச நடுக்கல் தான் இது. நிறைய பேர் தோத்துருக்கலாம் சாமி, ஆனா ஒருத்தங்க அதுல ஜெயிச்சிருக்காங்கல்ல, நம்ம அவங்களே முன்னுதாரணமா எடுத்துக்கலாம். அவசரப்படாத பூங்குடி, நல்லா யோசிக்க. தோத்தவங்க பெர்சன்டேஜ் தான் ஜாஸ்தின்னு சாமியே சொல்றாரு. எங்க ஊர்ல எல்லாருமே காலேஜ் வாசல்ல மிதிக்காதவங்க தான். அதுக்காக பெர்சன்டேஜ் பார்த்துக்கிட்டு நான் ஊர்லயே இருந்துடலையே. ஜீவா சாரும் அப்படி இருக்க விடலையே. யாரும் செய்யாததை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அவரும் ஆசைப்பட்டாரு. என்ன தடையையும் தாண்டி ஜெயிக்கிற தைரியத்தையும் பக்குவத்தையும் அவர் எனக்கு கொடுத்திருக்காரு. கண்டிப்பா நான் இதை முழுசா நிறைவேற்றுவேன். நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்லம்மா. அதனாலதான் இத்தனை வருஷமா அதுக்கு யாருமே முயற்சி பண்ணல. எத்தனையோ வருஷமா வேதத்தை கரைச்சு குடிச்ச என்ன மாதிரி சாமியார்களுக்கு கூட அதுக்கு தைரியம் இல்லம்மா. சாமி, எனக்கு அந்த தைரியம் இருக்கு. அத நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறமா சொல்லுமா. உயிரையே பணயமா வச்சு செய்யற பூஜைமா இது. இதுல பிரார்த்தனை நிறைவேறலன்னா போக போறது உன் உயிர் மட்டும் இல்ல. நீ யாருக்காக பிரார்த்தனை பண்றியோ அந்த ஆன்மா எப்பவுமே திரும்பி வராது. சாமி, இந்த பிரார்த்தனை வேண்டாம் சாமி. வேணான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு?
இத செய்ய போறது நான். உங்களால என் வாழ்க்கையில நடந்த பிரச்சனை எல்லாம் போதும். தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க. ஏய், செய்யறது நீயா இருந்தாலும் செத்து போறது நீ மட்டும்தான் இருந்தா நான் தடுக்க போறதில்ல. எந்த கழுதை எக்கடி கெட்டு போட்டோன்னு விட்டுருப்பேன். ஆனா சாமி, ஜீவா உயிரும் சேர்ந்து போயிடும்னு சொல்லிருக்காரு. அதுக்கு நான் எப்படி அலோவ் பண்ண முடியும்? நீங்க ஜீவா சருக்கு திதி கொடுக்க போனவங்க தானே? அதை தடுக்க வந்தப்ப தானே அவ்வளோ பேச்சு பேசி என்ன துரத்துனீங்க. ஜீவா சார் உயிரோட இருக்காருன்னு நம்பி இருந்தா எப்படி நீங்க திதி கொடுக்க ஒத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க? இல்ல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீ சொன்ன மாதிரி ஜீவா உயிரோட இருந்தா சந்தோஷம்தான். அதுக்காக நீயே இந்த ரிஸ்க் எடுக்கணும். உயிரோட இருந்தா எப்படியும் ஜீவா இங்க கண்டிப்பா வருவான். என்ன தேடி வரலனாலும் உன்னை தேடி கண்டிப்பா வருவான். அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு அதிகபட்சம் எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவு போராடணும்னு நினைக்கிறேன். பண்ண வேண்டிய நேரத்துல எல்லாம் பிரார்த்தனைய பண்ணாம அப்புறம் ஒரு நாள் அன்னைக்கே இப்படி ஒரு பிரார்த்தனையை பண்ணிருக்கலாமேன்னு வருத்தப்படக்கூடாதுல்ல. அது உன் பாயிண்ட் ஆஃப் வியூல சரியா இருக்கலாம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நாம 2 பேருமே ஜீவாவை விரும்பணும். ஆனா அவன் லவ் பண்ணது உன்னதான். இப்ப அவன் தான் இல்ல. அவனை ஓ ரூபத்திலேயாவது பார்த்து ஆறுதல் அடையலாமேன்னு நினைக்கிறேன். அவனும் கிடைக்காம போய் உனக்கும் ஏதாச்சும் ஆச்சுன்னா என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. பூவு, இங்க பார்ப்புல இன்னைக்குதான் இவ வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு விஷயத்த பேசியிருக்கா. நீ உன் உயிரை பணைய வச்சு இந்த விஷயத்த பண்ணணுமா? வேணாம் பூவு. இது என்னோட உயிர் இல்ல புள்ள, ஜீவா சாரோட உயிர். இது அவரை காப்பாத்துறதுக்கு கூட பணைய வைக்காம வேற எதுக்கு வச்சிருக்க போற? கோலுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு புள்ள உன் நிலைமை. உனக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, ஆனா ஜீவா சாரும் உயிரோட வரணும். உன்னை இழக்காம உன்னை பெற முடியாது புள்ள. சாமி, இனியும் தாமதிக்க வேண்டாம். நான் செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களை சொல்லுங்க. முதல்ல அதோ அந்த மலை மேல இருக்கிற பொட்டு சாமிய வணங்கி தனியா போய் வேண்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் இதுக்குன்னு அம்மங்கிட்ட வச்சு வேண்டிக்கிட்ட சேலை தருவேன், அதை கட்டிக்கணும். அதை கட்டிக்கிட்டு போய் கன்னிமார் குளத்துல நின்னு சாமி கும்பிட்டு இந்த பிரார்த்தனைக்காக ஒரு உறுதி எடுத்துக்கணும். என்ன உறுதி சாமி? குளத்து தண்ணியில நின்னு நீ யாருக்காக இந்த பிரார்த்தனைய பண்றன்னு சாமி கிட்ட சொல்லணும். அப்புறம் உனக்கு ரொம்ப பிடிச்ச எதையோ ஒன்ன இந்த பிரார்த்தனைக்காக விட்டுறேன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் கரையேறி வரணும். அதாவது காசிக்கு போனா விட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி. சரிங்க சாமி. அதுக்கப்புறம் ஜீவசமாதியில இறங்கணும். நாளைக்கு சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நீ அதுக்குள்ளதான் இருக்கணும். சரிங்க சாமி. மறுபடியும் சொல்றேன், இது பல சித்தர்களாலேயே பண்ண முடியல. இப்ப நீ பின்வாங்கலாம். எப்ப அதுக்குன்னு நீ அந்த மஞ்ச சேலைய கட்டிட்டியோ அங்கேயே அப்பவே அந்த பிரார்த்தனை தொடங்கிடும். அதுக்கப்புறமா நீ எந்த காரணத்தை கொண்டு அந்த பிரார்த்தனையில இருந்து பின்வாங்க முடியாது. அப்படி பின்வாங்கினா அது உனக்கும் நீ யாருக்காக வேண்டிக்கிட்டியோ அவங்களுக்கும் ஆபத்து. நாளைக்கு சூரிய அஸ்தமனம் வரைக்கும் சொல்றாங்க. ஆக்சிஜன் இல்லாம எப்படி பொங்கடி உன்னால அந்த சமாதிக்குள்ள இருக்க முடியும்? இட்ஸ் இம்பாசிபிள். சாமி, ஒருவேளை என் பேத்தி பயப்படுற மாதிரி இவளுக்கு மூச்சு முட்டி உயிர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் சாமி? இந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படலைன்னு அர்த்தம்.
யாருக்காக பண்றாங்களோ அவங்களோட ஆன்மா ரொம்ப துயரத்தை அனுபவிக்கும். அவங்க குடும்பத்துக்கு சோதனை வரும். கேட்டுக்கிட்டியா? அப்படி ஒண்ணு நடந்தா நீ போய் சேர்ந்துடுவ. மாயாவதிக்கு யார் பதில் சொல்றது? இந்த பிரார்த்தனை எல்லாம் ஒண்ணு வேண்டாம், விட்டுடு. வேணும்னா மாயாவதி மேடம் கிட்ட இந்த பூஜையை பண்ணலாமா வேண்டாமான்னு கேளுங்க. என்ன கேக்குறீங்களா? இத தடுக்கிறதுனா அவங்க ஒருத்தங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. பூ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிள்ளை. நீயும் நானும் ரொம்ப வருஷமாவே ஒன்னா இருக்கோம், ஒன்னாவே தெரிஞ்சோம். நீ ஹாஸ்டலை விட்டு ஜீவா சார் வீட்டுக்கு என்ன பிரிஞ்சு போனதையே என்னால தாங்க முடியல பிள்ளை. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது பூவு. இதெல்லாம் வேணாம். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா ஜீவா சார் எனக்காக தான் ஊட்டிக்கு போனாரு. அதனாலதான் அந்த விபத்து நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது இதை விட ஆபத்தான பிரார்த்தனையா இருந்தாலும் நான் பண்ணிதான் ஆகணும். அப்படி நான் பண்ணலன்னா என் மனசாட்சியே என்ன கொன்னுடும். தயவு செஞ்சு என்னை யாருமே தடுக்காதீங்க. நான் ரெடி சாமி, பூஜையை தொடங்கலாம். சரிம்மா, முதல்ல அந்த மலைக்கோயில்ல போய் சாமியை கும்பிட்டுட்டு வா. நீ போ. வா. சரி, இங்கே இருங்க, நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். ஏய், என்ன இவ? பூ, என்ன மாதிரி இது? பூங்குடி இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமா? எனக்கு என்னமோ தப்பா தோணுது மாதிரி. கிரானி, நீ மிரட்டின மாதிரி பேசுன, நான் நைஸா பேசுனேன். ஆனா அவ எதுக்கும் மசியவே மாட்டேங்கிறாளே. என்ன கிரானி பண்றது? ச்சே, அதான் மாயாவதி பேரை சொல்லியாவது அவளை பிளாக் பண்ணலான்னு பார்த்தேன். அவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேளுன்னு சொல்லிட்டாளே. அதோட நீயே கிரானி ஆஃப் ஆயிட்ட. வேற என்ன செய்ய சொல்ற? திதி குடுக்கற இடத்துல இவ தடுத்து நிறுத்தினப்போ மாயாவதி அவளை ஏரியில தள்ளி கொன்னுடுவான்னு பார்த்தேன். ஆனா அவ நல்லதுதான் நினைக்கிறான்னு சொல்லி திதி குடுக்கறதே நிறுத்திட்டாளே. அப்பவே மாயாவதிக்கு இந்த கழுத மேல நல்ல அபிப்பிராயம் வந்திருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப ஜீவாவை காப்பாத்த இவ ஜீவ சமாதி இருக்கான்னு தெரிஞ்சா மாயாவதி அப்படியே உருகிடுவாளே. நீதான் என் மருமகன் சொல்லி இவளை அப்படியே வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட மாட்டா? அப்படி ஒண்ணு நடந்ததுன்னு வச்சுக்கோ, நாம டோட்டலா மொக்கை ஆயிடுவோம் பேபி. ஐயோ, அதுக்காக தானே கிரானி நாம இப்ப அடிச்சு புடிச்சு வந்திருக்கோம். ஆனா வந்து ஒரு பிரயோஜனமுமே இல்லையே. அவ பரிகார பூஜையை ஆரம்பிக்க போறாளே. இப்ப நாம செய்ய வேண்டியது 2 விஷயம். ஒண்ணு, இவ இந்த பூஜையை ஆரம்பிக்க கூடாது. இதை எப்படியாவது தடுக்கணும்.